ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பேன். சார் இன்னும் 10, 12 மாதங்கள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. கண்டிப்பாக இன்னொரு 4 மாதங்களுக்கு பிறகு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் அள்ளி தெளிப்பாங்க ஆளும் கட்சி. அதுலேயும் குறிப்பாக இந்த ரூ. 1000 பெண்களுக்கு வழங்குவது அப்படிங்கிறதுல தகுதி பார்த்து கொடுத்தாங்கல்ல, இன்னும் அதிகமான நபர்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. இன்றைக்கி ஒரு கல்யாணம், எனக்கு இல்லைங்க, வேறொரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போகிறாரு. துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போன உடனே அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இப்போ வர 1 கோடிக்கும் அதிகமான பெண்களுக்கு நம்ம ரூ. 1000 கொடுத்துட்ருக்கோம், அடுத்த 3 மாதங்களில் இதை இன்னும் அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கல்யாணம் இந்து அறநிலையத்துறை சார்பாக நடந்த திருமண விழா அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அப்போது கூடுதலான நபர்களுக்கு ரூ. 1000 ஏன் இந்த 3 மாதங்கள் கழித்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ரூ. 1000 உரிமை தொகை அப்படிங்கிறத எப்போ அமல்படுத்துனாங்க ஞாபகம் இருக்கா? ஆட்சிக்கு வந்த உடனே கிடையாது, 2 வருஷத்துக்கு பிறகு, அதுவும் ஒரு டேட் அறிவித்து அடுத்ததாக செப்டம்பர் மாதம் தான் நாங்கள் இதை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு டிலே கொண்டு வந்தாங்க. ஸோ ரூ. 1000 அப்படிங்கிறது எவ்வளோ மாதங்கள் உங்கள் வீட்டு பெண்களுக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது இங்கே எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த எலெக்ஷன் வருது, அடுத்த எலெக்ஷன் கேம்பெயினில் அவங்க என்னெல்லாம் சொல்ல போகிறாங்க. திமுக ஒரு 2500 சொல்லுவாங்க, அதிமுக ஒரு 3000 ரூபான்னு சொல்லுவாங்க, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய பாஜக ஒரு 2500 3000 சொல்லுவாங்க. நாம் தமிழர் கட்சி அப்படி எதுவும் வாக்குறுதி கொடுக்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன். தமிழக வெற்றி கழகம் ஒருவேளை இந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்தாலும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. இவ்வளோ பேருக்கு மத்தியில் யார் நல்லது செய்ய போகிறாங்க, யார் நமக்கானவங்க, யார் கெட்டவங்க, யார் நடிக்கிறாங்க, யார் உண்மையிலேயே நல்ல மனுஷங்களாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் தெரிந்து கொண்டு ஓட்டு போடுறது 2026 மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம். அதை விட ரொம்ப சவாலான விஷயம் என்ன தெரியுமா? பிஸ்னஸ் கிளாஸில் நான் டிக்கெட் போட்டிருந்தேன் பாருங்கள், டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க. எனக்கே இப்படின்னா என்ன, நீங்கள் என்ன ஏலியனா அப்படிங்கிற மாதிரி சில நபர்கள் ஒருத்தவங்களை ஒரு எம்பியை வறுத்தெடுத்துட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற மேட்ரும் கூடவே தமிழக அரசியலில் ஒரு ஒய் பிரிவு பாதுகாப்பு விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதற்கான சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான உண்மைத்தன்மையும் இங்கே வந்து பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். இந்த 2 ஹேண்டில் இருக்கக்கூடிய ஏர் ப்ரெஷர் கன்னை பார்த்துக்கோங்க. ஒரு ஹேண்டில் இருக்கக்கூடிய ஏர் ப்ரெஷர் கன்னுக்கு 800 ரூபாய், 1000 ரூபாய், 600 ரூபாய்க்கு மேலே. 2 ஹேண்டில் இருக்கக்கூடிய ஏர் ப்ரெஷர் கன், இது கூட 6 பொருட்கள் ஃப்ரீயாக நம்ம கொடுக்குற மாதிரி தான் 678 ரூபாய்க்கு காம்போ இருக்குது. அந்த காம்போ வேணும்னா கிட்ஸ் பெஸ்டியில் கீழே லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதை பற்றியான மேலும் விவரங்கள் இந்த வீடியோக்கு எண்டில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. பட் ஒர்த்தான ப்ராடக்ட் இந்த 2 ஹேண்டில் இருக்கக்கூடிய ஏர் ப்ரெஷர் கன் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதிமுக இப்போ கையில் எடுத்துக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவு சீரழிவு, அதுவும் பள்ளி கல்வித்துறை அப்படிங்கிறது ரொம்ப வஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த 36 மணி நேரங்களில் 18 சம்பவங்கள், குழந்தை சார்ந்து இருக்கக்கூடிய வன்புணர்வுகள், மாணவன், ஒரு கே மாதிரியான ஆசிரியர்கள், இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகளில் வந்து தமிழகம் சிக்கி சின்னாபின்னம் ஆகிட்டு இருக்கு. ஐயா, கொஞ்சமாவது விழித்து எழுந்திருங்கள். இதை இனிமேல் தடுப்பதற்கு எத்தனை பெரியவர்கள் வரப்போகிறார்கள் அப்படிங்கிறதுலாம் தெரியலை. இல்லை இதற்கு காரணமும் பெரியவர்கள் தானா அப்படிங்கிறதும் தெரியலை. இந்த சீரழிவுக்கு காரணமும் பெரியவர்கள் தானா அப்படிங்கிறதும் தெரியலை. எதுக்கும் அவங்க தான் காரணம் அப்படின்னா இதுக்கும் அவங்க தானே காரணம் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டமும் இருக்கத்தானே செய்யும். இங்கே இருக்கக்கூடிய சிக்கல், பள்ளி மாணவ மாணவிகளை ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னா, பாலியல் துன்புறுத்தலோ வன்புணர்வோ செஞ்சிட்டாங்கன்னா அவங்க பேச மாட்டாங்க, அவங்க பயப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லை இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், ஒரு சில டீச்சர்ஸ்னால எல்லா டீச்சர்ஸுக்கும் இங்கே அவமானம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு சில டீச்சர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்முடைய சொசைட்டி மாறிவிட்டதா? அந்தளவுக்கு நம்முடைய சொசைட்டியில் ஆசிரியர்கள் அப்படிங்கிற போர்வையுடன் நிறைய மனிதர்கள் சைக்கோக்களாக திரிகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாமே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு கிருஷ்ணகிரியில் நடந்திருக்கு. 10வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன், அந்த மாணவன் இன்னொரு மாணவன் வீட்டினுடைய கல்யாண வீட்டுக்கு போகிறான். அங்கே ஒரு ஆசிரியர் வராங்க. அவன், அந்த ஆசிரியர் இந்த மாணவனை தப்பாக பயன்படுத்தி விட்டான் அப்படின்னு சொல்லி நேரடியாக இந்த மாணவன் ஹெச்எம்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ ஹெச்எம் சொல்கிறாரா, இப்போதைக்கு இதை வெளியில் சொல்லாத, நான் அந்த ஆசிரியர் மேலே நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதன் பிறகு வீட்டுக்கு வந்து வீட்லேயும் சொல்லியிருக்காங்க. வீட்டில் பேரண்ட்ஸ் போய் ஹெச்எம்கிட்ட பேசும்போது, இல்லை நான் அந்த ஆசிரியர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கிறேன், நீங்கள் வந்து இப்போதைக்கு இதை பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒரு ஹெச்எம் பண்ணலை, ஏகப்பட்ட ஹெச்எம் இதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பிரின்சிபல்ஸ் இதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கே நம்ம காலேஜஸ்க்கு, எங்கே நம்ம ஸ்கூலுக்கு இந்த மாதிரி அவப்பெயர் வந்துருமோ, அதனால் நமக்கு பெரிய களங்கம் வந்துருமோ, நம்மளையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் போவது ஒரு மாணவியினுடைய எதிர்காலம் என்பதை இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், ஹெச்எம்ஸ், பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறவங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த மாணவன் என்ன செய்கிறான்? இவ்வளோ சொல்லியும் எதுவுமே நடக்கலையே, அவனுக்கு வந்து மன உறுத்தலாக மாறுது. அப்போ அவன் வந்து அப்போ வேறு வழியே இல்லாமல் அவனை அழிப்பதற்கு ட்ரை பண்ணுறான். ஸோ அதை பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் அப்படியே துடிச்சு போகிறாங்க.
நல்ல வேளை பிள்ளை உயிர் பழிச்சிருச்சு, இதுக்கு மேலே அந்த ஆசிரியருக்கு எதிராக நம்ம எதுவுமே செய்யாமல் இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி ஸ்கூலுக்கு முன்னாடி தர்ணா உட்காடுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சிக்கலை கொஞ்சம் பாருங்களேன். போராடி தான் இங்கே நடக்கக்கூடிய தப்புகளை நம்ம வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா எதுக்கியா சட்டம் இருக்குது, எதுக்கு காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, எதுக்கு ஜட்ஜ் இருக்காங்க, எதுக்கு நீதிமன்றம் இருக்குது? எல்லாத்தையுமே போராடி தான். எத்தனை போராட்டம் நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த ஏடிஎம்கேனுடைய ஐடி விங்கு கடந்த 36 மணி நேரங்களில் 18 சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி சம்பவங்களை லிஸ்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பாஜகவினுடைய அண்ணாமலை உட்பட எல்லாருமே 24 மணி நேரத்தில் 48 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் நடந்த பாலியல் துன்புறுத்தல்கள் என்ன அப்படிங்கிற லிஸ்ட்டை வெளியில் விடுறாங்க. ஆனால் இங்கே பல பாலியல் துன்புறுத்தல்களும் மிகப்பெரிய அளவில் கேஸை கொடுக்க போய் இல்லை கேஸை நீங்கள் போடாதீங்கன்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அதன் பிறகு போராட்டம் வெடித்த பிறகு தான் காவல்துறை அதிகாரிகளும் அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளும் கேஸ் எடுப்பதாக தகவல்கள் வருகிறது. இந்த ஒரு சொசைட்டியில் நம்முடைய குழந்தைகளை நம்ம எப்படி வளர்க்க போகிறோம்? இதுதான் விடியல் ஆட்சியா இல்லை விடியாமையே நம்ம இருந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிறது எல்லாமே உங்க கையிலேயே நான் விட்டுறேன். உங்களுடைய விமர்சனம் இங்கே வரவேற்கப்படுகின்றன. இங்கே நீட்டுக்கு விலக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம போராடுறோம். எங்க பக்கமே நீங்க என்ன அனுப்பிடுங்கப்பா, அந்த பள்ளி துறையெல்லாம் எங்க பக்கமே வந்துட்டோம், நாங்களே எங்களுக்கு தேவையான சிலபஸ்லாம் ரெடி பண்ணிக்கிறோம், நாங்களே எங்களுடைய மருத்துவக் கல்லூரிகள் எல்லாமே ஃபில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் யாருக்கு பயனுள்ளதா இருக்கணும்? ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் காலேஜஸ் சூப்பராக ரன் ஆகணும், ப்ரைவேட் காலேஜ் ப்ரைவேட் ஸ்கூல் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் எல்லா மக்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மாநில பட்டியலுக்கு இந்த படிப்பு அப்படிங்கிறது கொண்டு வந்தாலும் இந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிறது நல்லா இருந்தால் மட்டும்தான் அதனால் மக்களுக்கு நல்லது. இங்கே 85 அரசு பள்ளிகளை இழுத்து மூடும் தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி முருகன் அவர்கள், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் 85 அரசு தொடக்க பள்ளிகளை இழுத்து மூடும் நடவடிக்கைகளை திமுக தொடங்கியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஏழை எளிய மக்களின் கல்வி கனவை தகர்த்தெறியும் இந்த நடவடிக்கையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் தமிழக முதல்வர்கள் கேட்டுக்கொள்கிறேன். அரசு பள்ளிகளை மூடிவிட்டு அங்கு பயிலும் விளிம்பு நிலை மக்களின் குழந்தைகளின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குவதுதான் திராவிட மாடலா? சரிதானே? நானும் அரசாங்க பள்ளியில் தான் படித்தேன், மார்தட்டி சொல்லுவேன். நான் அரசாங்க பள்ளியில் படித்ததுனால தான் இந்த அளவுக்காவது இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த நேரம் அந்த அரசாங்க பள்ளியிலனா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் நீ படிக்க வச்சுருக்க மாட்டாங்க. இதே தான் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கும். அப்படிப்பட்ட அரசாங்க பள்ளி எல்லாமே மூடிவிட்டு நாங்கள் கல்விக்கு பெரிய அளவில் பெரியவர்கள் வகுத்த வழியில் நாங்களே எங்களுடைய சிலபஸ், எங்களுக்கு நீட்டு விலக்கு வேண்டும் அப்படிலாம் சொல்லி எல்லாத்தையுமே ப்ரைவேட்டு கொடுக்க போகிறீங்களா? எல்லாத்தையுமே ப்ரைவேட் ஆக்குறதுக்கு எதுக்கியா இங்கே நமக்கான உரிமைகளை நம்ம வாங்கணும்? பேசாமல் எல்லாத்தையுமே ப்ரைவேட்டுக்கே கொடுத்துருங்களேன். அரசாங்கத்தையே ப்ரைவேட் வழி நடத்தட்டும். முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி 2 பேர் பார்த்துட்டு இருங்க, சிஇஓ சிடிஓ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி மீதம் இருக்கும் எல்லாத்தையுமே ப்ரைவேட்டே ரன் பண்ணட்டுமே. எதுக்காக அரசாங்கம் அப்படின்னு ஒன்று இருக்கணும்? இந்த கேள்வி வருதா இல்லையா? இந்த கேள்வியை தான் இப்போ யாரும் கேட்டிருக்காங்க, எல் முருகன் அவர்களும் கேட்டிருக்காங்க. அடுத்ததா இந்த பள்ளி கல்வித்துறையில் நடக்கக்கூடிய அநீதிகளை பற்றி நம்ம பேசணும். புதுச்சேரி தவளைக்குப்பம் அருகே தனியார் பள்ளியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என கூறி பள்ளி சூறையாடப்பட்டதால் பரபரப்பு. எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஆக்ஷன் எடுக்கலை, பின்ன பள்ளி சூறையாடாமல் என்ன செய்வாங்க? மக்களுக்கும் கோபம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியும் சட்டம் நம்ம கையில் தான் இருக்குது, அதை எடுத்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு நம்ம அறிவுரை சொல்கிறதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் பாதிப்படைஞ்சிக்கிட்டே இருக்கோம், நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், அதை ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க? கடைசியாக அதை தான் செஞ்சுருக்காங்க. இதே மாதிரி பல இடங்களில் சிபிஎஸ்சி அங்கீகாரம் இல்லாமல் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு கொடுமை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 8வது வகுப்பு கூட அவங்களால கிளாஸ் எடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல் சிபிஎஸ்சிக்கான 8ஆம் வகுப்பு இல்லாட்டி 10ஆம் வகுப்புக்கான அங்கீகாரம் இல்லை. அப்படிப்பட்டவங்க 8வது வகுப்பு 9வது வகுப்பு 10வது வகுப்பு அப்படின்னு சொல்லி மாணவர்களை படிக்க வச்சு நாளைக்கு பொது தேர்வு, அந்த பொது தேர்வுக்கு ஹால் டிக்கெட் வராமல் அந்த மாணவர்கள் பரிதவிக்கும் போது 19லேருந்து 20 பேர் பரிதவிக்கும் போது சொல்கிறாங்க அங்கீகாரமே இல்லை அப்படின்னு சொல்லி. உடனடியாக அரசாங்கத்திடம் மேல்முறையீடு செய்யும்போது அரசாங்கம் சொல்கிறாங்க நீங்கள் வேணால் சமச்சீர் கல்வி திட்டத்தில் வந்து எழுதுங்க. அந்த 10வது வகுப்பு மாணவர்கள் இன்னும் 50 தினங்கள் இருக்குது எக்ஸாமுக்கு, அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சமச்சீர் கல்வி. எங்கே அவங்க படித்தது சிபிஎஸ்சி, நீங்கள் எழுத சொல்கிறது சமச்சீர் கல்வி, எப்படிங்க அது ஒத்து வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இப்படியும் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. இந்த அளவுக்கு நம்முடைய பள்ளி கல்வித்துறை அப்படிங்கிறதும் அது ப்ரைவேட் ஆர் எய்தர் இந்த இருக்க கவர்மெண்ட் இல்லாட்டி கவர்மெண்ட் எய்டட். ஆனால் அரசாங்கத்தினுடைய சிஸ்டம் சரியாக வேலை செய்கிறதா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வியை இங்கே நம்ம கேட்கலாம். அடுத்ததாக அதிமுக கூட விஜய் பாஜகவோட பி டீமோனி சந்தேகம் எழுப்புது அப்படின்னு சொல்கிற ஒரு டேக்லைனை பார்க்க முடிந்தது. இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வர இவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா, ஓட்டு பெட்டி அப்படின்னு சொல்கிறத எல்லாருமே குறை சொல்லிட்டு இருந்தாங்க. ஓட்டு பெட்டி மாற்றிடுவாங்க,
ஒரு ஓட்டுப்பெட்டினா நம்ம அந்த காலத்தில் ஸ்லிப்லாம் பயன்படுத்திட்டு இருந்தோம். ஸ்லிப்பை போட்ட உடனே அந்த ஓட்டுப்பெட்டியை ஆளும் கட்சிக்கு ஆதரவான ஸ்லிப்பை போட்டுட்டு இந்த ஓட்டுப்பெட்டியை மாற்றிடுவாங்கன்னு சொல்லி எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷின் இவிஎம் வந்துச்சு. இவிஎம் வந்தோடனே அந்த சிப்செட்டே மாற்றிடலாம், மெமரி கார்டு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க. அதே இது அவங்களுடைய கட்சி ஜெயிக்கும் போது இவிஎம் மிஷினை பற்றி தப்பாகவே பேச மாட்டாங்க. அடுத்ததாக எதிர்கட்சி ஜெயித்து விட்டது என்றால் இவிஎம் மிஷின் ஜெயித்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் காலகாலமாக நடந்துட்டு இருக்கு. அதை வந்து பெருசாக யாரும் பேசுகிறதும் அதை வந்து யாருமே பார்ப்பதும் கிடையாததுனால அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க. ஏ டீம், பி டீம், இசட் டீம், ஒய் டீம் அப்படின்னு சொல்லி. பாஜகவினுடைய ஏ டீம் யார், திமுகவினுடைய ஏ டீம் யார், நாம் தமிழர் கட்சியினுடைய ஏ டீம் யார் அப்படின்னு சொல்லி ஏ டீமை தேடுறது, பி டீமை தேடுறது தான் கொஞ்சம் பேருடைய வேலை. இதில் குறிப்பாக இப்போ அடுத்த ஒரு லெவலுக்கு வந்திருக்காரு விஜய் அவர்கள். பாஜகவினுடைய ஏ டீம் தான். ஏன் சொல்கிறாங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஒய் பாதுகாப்பு, ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான். விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு. அவர் ஒரு செலிபிரிட்டியாக இருந்து இங்கே வராரு. நார்மலாக அரசியல்வாதிகள் அளவுக்கு இவருக்கு கூட்டம் கூடுமானா அதை விட 10 மடங்கு அதிகமான கூட்டம் கூடும். அது இன்னும் ஒரு சில வருடங்கள் அப்படி தான் கூடிட்டு இருக்கும். ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு டாப் மோஸ்ட்ல இருந்து ஒரு செலிபிரிட்டி. அவரை பறந்துரு போகிறதுக்கு நீங்கள் சம்மதித்தீர்களா? தமிழக அரசாங்கம் அதற்கான பாதுகாப்பு கொடுக்க முடிந்ததா? இல்லை. அவங்கள ஏன் வேங்கை வயலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னதோ, இல்லாட்டி வேறு அரிட்டாப்பட்டிக்கு போகக்கூடாது, அங்கெல்லாம் போகிறதுக்கான நிறைய சிக்கல்கள் வரும் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் பாதுகாப்பு குறைபாடுகள் வரலாம் அப்படிங்கிறது தான். உடனடியாக இந்த பாதுகாப்பு குறைபாடுகள் அப்படின்னு சொல்லும்போது விஜய் அவர்களுக்கு எதிராக என்னமோ வியூகம் வகுக்கப்படுகிறது, இல்லை பெரும் கூட்டம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒய் பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. உடனடியாக அவருக்கு ஒய் பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க. பாஜகவினுடைய பி டீம் தான் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம். ஆட பாவிகளா, எதை கூட எதையா கனெக்ட் பண்ணுறீங்க? ஓகே, அப்படின்னா முதலமைச்சர் இல்லை துணை முதலமைச்சர் இவங்களுக்கெல்லாம் இதே மாதிரியான பிரிவுகள் கொடுக்கப்படும் போது அவங்களும் இதே மாதிரி பாஜகவினுடைய பி டீம் சொல்லுவீங்களா, இல்லை அவங்களுடைய பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவீங்களா? பாதுகாப்புக்கு முன்னுரிமை அப்படிங்கிறதும் இங்கே ஏ டீம் பி டீம் அப்படிங்கிறதெல்லாம் ஜஸ்ட் மக்களை திசை திருப்புவதற்காக, மக்களை முட்டாளாக்குவதற்காக அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் விட காவல்துறை அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் வாலிபர் ஒருவரையும் மூதாட்டி ஒருவரையும் போலீஸ்காரர் கொடூரமாக தாக்கும் காட்சிகள். அந்த வீடியோவை பார்த்தேன், ஷாக் ஆகிட்டேன். அன்னைக்கு அந்த யாரோ ஒரு நபர் அதை வீடியோவாக எடுக்கலைன்னா கண்டிப்பாக இந்த காட்டு மிராண்டித்தனமாக அவர் போலீஸ்காரர் அடித்தார் பார்த்தீங்களா, அவரை பற்றி உலகம் அறிந்திருக்காது. ஆனால் அவர் அடிச்சிருந்திருப்பார். நல்ல வேளை அந்த வீடியோ எடுத்ததுனால இன்றைக்கி அவருக்கு என்ன செஞ்சுருக்காங்க, மேற்கண்ட சம்பவம் தொடர்பாக உளுந்தூர்பேட்டை தலைமை காவலர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் என்ன கேட்குறோன்னா, சார் ஒரு வீடியோ இல்லாமல் போயிருச்சுன்னா அங்கே சாதாரண மக்கள் அடிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத யார் நம்புவா? யாராவது நம்புவாங்களா? காவல்துறை அதிகாரி வந்து எங்களை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? 2 அடி மறுபடியும் கொடுப்பாங்க காவல்துறை அதிகாரிகள். என்ன எங்களை பற்றியே கம்ப்ளைண்ட் எங்ககிட்ட வந்து சொல்கிறீங்களால அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே இருக்கக்கூடியது சிஸ்டம் மக்களுக்கானதாக இருக்க வேண்டும். இங்கே கம்ப்ளீட்டாக எல்லாமே மக்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய பிம்பம் உண்மையாக உருவாகி வருகிறது. அந்த பிம்பத்தை உடைப்பதற்கு தமிழக அரசாங்கம் இப்போது ஆளுங்கட்சி டிஎம்கே என்ன செய்ய போகிறாங்க? இல்லை இதுக்கெல்லாம் மாற்று அரசியல் மாற்றம் தானா, மாற்று கட்சி தானா அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் முடிவெடுப்பார்களா? 2026 அதற்கான பதிலை சொல்ல போகிறது. இன்னும் ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. அதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இந்த குவாண்டம் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற இந்த ஏர்கன் தான். ஒரு ஏர்கன், ஒரு சாதாரணமாக ஏர் ப்ரெஷரை வச்சு 8 புல்லட் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஸ்பாஞ்ச் புல்லட் தான். இதை இவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமா? இதுக்கு சவுண்டு இப்படி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு. இந்த ஒரு கன் போதுங்க, வேறு லெவல் நம்ம பிள்ளைகள் விளையாட வைக்கலாம். நிறைய சயின்ஸ் இதில் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இந்த குவாண்டம் ஸ்ட்ரைக் கன் அப்படிங்கிறதும் அடுத்ததான் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணுறதுக்கும் டியூப் டாய் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுக்கான ஒர்க்கிங்கே வித்தியாசமாக இருக்கும். எங்கே வேணாலும் இதை நிற்க வைக்கலாம், மறுபடியும் நம்ம அதை ரீஷேப் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு ஸ்பைடர்மேன் டியூப் டாய். அடுத்ததாக பிளான்டினுடைய எசென்ஷியல் ஆயில் அடங்கிய ஒரு மஸ்கிட்டோ ரிப்பலண்ட் வாட்ச் அப்படிங்கிறது தான். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ஸ்டைலிஷான ஒரு குட்டி வாட்ச். சின்ன பிள்ளைலாம் நம்ம பயன்படுத்தி இருப்போமே, எல்இடி டார்ச் லைட் இருக்கக்கூடிய ஒரு பேனா. இந்த 3D மேஜிக்கல் பெயிண்ட் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் கேன்வா கொடுத்துருப்பாங்க. இந்த கேன்வாவில் 4 ஸ்கெட்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கெட்சை வச்சு நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு ஃபில்லரும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்லரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து ட்ராப் பை ட்ராப் அந்த ஸ்பாஞ்ச் மேலே வச்சிங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் அப்படியே மேலே எழும்பி வரும். அதாவது நம்ம வரைஞ்ச அந்த டிராயிங் அப்படியே உருவமாக மாறி நிற்கும். இதை இன்னும் கொஞ்சம் தண்ணியில் நிரப்பிட்டிங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் ரொம்பவே பெருசாகிடும். இந்த ஸ்பாஞ்ச் அப்படிங்கிறது ஒரு மல்டிபர்பஸ் ஸ்பாஞ்ச் தான். உங்களுடைய டைனிங் டேபிளை க்ளீன் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி உங்களுடைய கிச்சன் வேலைக்கோ இதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இல்லை எகெயின் இதை ட்ரை பண்ணி மீண்டும் இதை கேன்வாவாக பயன்படுத்திக்கலாம். உங்கள் வீட்டு குழந்தைகளை மறுபடியும் ட்ரா பண்ண வைக்கலாம். கடைசியாக ஒரு ப்ரீலவ்டு புக்.
நல்ல ஆத்தருனுடைய செமையான ஸ்டோரி புக் எல்லாருக்குமே ஃப்ரீ கிடைக்கும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. 5% டிஸ்கவுண்ட்னுடைய கூப்பன் கோடும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வேணும்னா கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் கீழே இருக்கு. வெறும் 678 ரூபாய்க்கு லிமிடெட் ஸ்டாக், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.